வெறும் 6% இருக்கிற கிறிஸ்தவர்கள் 60% பள்ளிக்கூடங்கள் அவங்க எல்லா கிறிஸ்தவ பள்ளிக்கூடம். இப்போ தமிழ்நாட்டில் ஆன்மீகம் பேசினா பிடிச்சி உள்ளே போட்டோம். ஸ்கூலில் அசோக் நகரில் நல்ல ஸ்கூலு தெரியும் இல்லைங்களா? அந்த ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து திருக்குறள் பற்றி பேசி பொருள் சொன்னார். வள்ளுவரை பற்றி பேசினார். உடனே அவர் ஏதோ இந்த திமுக அரசாங்கத்தில் ஊடுருவி இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகள் கிறிஸ்தவர்கள் எல்லாம் சேர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து எல்லா மீடியாலையும் அவரை பிற்போக்கு சொற்பொழிவாளர்கள். அப்போ யாரா முற்போக்கு சொற்பொழிவாளர்கள்? திருக்குறளையும் திருவருப்பாவையும் பேசுனா பிற்போக்கு சொற்பொழிவாளர். எப்படி நேரட்டிவ் செட் பண்ணுறாங்க பாருங்க. ஹிந்து கடவுளை பிள்ளையாரை யூடியூப் ரூட்டர்ஸ் என்கின்ற யூடியூப்பில் எவ்வளவு மோசமாக, அவங்க மட்டுமில்லை எல்லாருமே ரொம்ப கேவலமாக பேசுகிறாங்க. அவங்கள யாராவது கைது பண்ணியிருக்காங்களா? இந்த பள்ளி ரொம்ப சிறப்பாக நடக்கிறதுனால மாணவிகள் எல்லாம் இதில் வந்து சேர்றாங்க. பெண்களுக்கான பள்ளி சுற்றி இருக்கிற கிறிஸ்துவ பள்ளிக்கூடக்காரன் பூரா வைத்திருக்கு. அவன்லாம் தூண்டி விட்டு தான் இந்த பள்ளியோட பேரை கெடுக்கணுங்கிறது தான் இருக்கும். பள்ளிக்கூடங்களில் முஸ்லீம் மதத்தை பரப்புகிறாங்க. மதரசா ஸ்கூலில் கிறிஸ்தவர்களுக்கு பைபிள் பள்ளி இருக்குது. அரசு உதவி பெறும் பள்ளியிலே பைபிள் கொடுக்குறாங்க. ஏங்க இந்துக்களுக்கு ஆன்மீகம் கொடுக்குறாங்க. அவர் வந்து இந்த கிறிஸ்தவர்கள் பிடியில் இந்த கம்யூனிஸ்டுகள் பிடியிலேருந்து வெளியே வரணும். இதுக்கு நல்ல தீர்வு காண்பார். அப்போ தான் நிச்சயமாக அது மாறும். ஏன்னா அவங்க வீட்லேயே நல்லா பூஜை பண்ணுறாங்க, போகிறாங்க, வர்றாங்க. மண்வளம் காக்கும் விநாயகர், விவசாயம் காக்கும் விநாயகர். உலகம் முழுக்க மண் செத்து போய்விட்டது, மண் வளம் குன்றி போய்விட்டது. ஆகவே அந்த மண் வளத்தை மீட்க வேண்டும். இந்த மண் வளம் குன்றி போனதுக்கு, மண்ணில் உயிர் சத்து குறைந்ததுக்கு மிக முக்கியமான காரணம் மனிதர்களாகிய நாம தான். பிளாஸ்டிக் கழிவுகளை இந்த மண்ணிலேயே போடும். அதனால் இந்த பிளாஸ்டிக் தவிர்க்க வேண்டும். மண் வளம் பாதுகாக்கப்பட வேண்டும். மக்கள் மத்தியிலே ஒரு விழிப்புணர்வு ஏற்பட வேண்டும். ஆன்மீகம் பரவ வேண்டும். இப்போ தமிழ்நாட்டில் ஆன்மீகம் பேசினா பிடிச்சி உள்ளே போட்டோம். ஸ்கூலில் அசோக் நகரில் நல்ல ஸ்கூலு தெரியும் இல்லைங்களா? அந்த ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து திருக்குறள் பற்றி பேசி பொருள் சொன்னார். வள்ளுவரை பற்றி பேசினார். உடனே அவர் ஏதோ இந்த திமுக அரசாங்கத்தில் ஊடுருவி இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகள் கிறிஸ்தவர்கள் எல்லாம் சேர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து எல்லா மீடியாலையும் அவரை பிற்போக்கு சொற்பொழிவாளர்கள். அப்போ யாரா முற்போக்கு சொற்பொழிவாளர்கள்? திண்டுக்கல் லியோனி, மனுசபுத்திரன், இவெல்லாம் முற்போக்கு சொற்பொழிவாளர்கள். திருக்குறளையும் திருவருப்பாவையும் பேசுனா பிற்போக்கு சொற்பொழிவாளர். எப்படி நேரட்டிவ் செட் பண்ணுறாங்க பாருங்க. ஆஸ்திரேலியாவிலிருந்து நான் வர்றேங்கிறாரு. அவரை வந்து 250 போலீஸை போட்டு பிடிச்சி கொண்டு போய் ஜெயிலே அடைச்சிட்டாங்க. ஹிந்து கடவுளை பிள்ளையாரை யூடியூப் ரூட்டர்ஸ் என்கின்ற யூடியூப்பில் எவ்வளவு மோசமாக, அவங்க மட்டுமில்லை எல்லாருமே ரொம்ப கேவலமாக பேசுகிறாங்க. அவங்கள யாராவது கைது பண்ணியிருக்காங்களா? இன்றைக்கி காலையில் நான் அந்த பள்ளிக்கு போயிருந்தேன். அங்கே விசாரிக்கலான்னு. அங்கே போகும்போது அந்த பள்ளியவே பூட்டிட்டான். அந்த பள்ளியை பொறுத்த வரைக்கும் இந்த மாநகராட்சி பள்ளிகள்லேயே ரொம்ப சிறப்பாக நடக்கக்கூடிய பள்ளி அந்த பள்ளி. இந்த பள்ளி ரொம்ப சிறப்பாக நடக்கிறதுனால மாணவிகள் எல்லாம் இதில் வந்து சேர்றாங்க. பெண்களுக்கான பள்ளி சுற்றி இருக்கிற கிறிஸ்துவ பள்ளிக்கூடக்காரன் பூரா வைத்திருக்கு. அவன்லாம் தூண்டி விட்டு தான் இந்த பள்ளியோட பேரை கெடுக்கணுங்கிறது தான் இருக்கும். இந்த பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் விவரமே இல்லாமல் இதை தெரிஞ்சுக்காம ஏதோ அவர் ஆன்மீகத்துக்கு எதிராக பேசிட்டாரு அல்லது ஸ்கூலுக்கு எதிராக பேசிட்டாருன்னா அவர் பாட்டுக்கு எங்கள் ஏரியாவில் வந்து நீ எங்கள் வாத்தியார் மிரட்டிக்க. இது வந்து தவறான முடிவு. அவரை விடுதலை செய்ய வேண்டும். அதே மாதிரி கல்வித்துறையில் முஸ்லீம்களுக்கு அரசு உதவியில் பள்ளிக்கூடங்களில் முஸ்லீம் மதத்தை பரப்புகிறாங்க. மதரசா ஸ்கூலில் கிறிஸ்தவர்களுக்கு பைபிள் பள்ளி இருக்குது. அரசு உதவி பெறும் பள்ளியிலே பைபிள் கொடுக்குறாங்க. ஏங்க இந்துக்களுக்கு ஆன்மீகம் கொடுக்கூடாதா? அதனால் தயவு செஞ்சு திரு அன்பில் மகேஷ் அவர்கள் இதை மறுபரிசீலனை செய்ய வேண்டும். முதலமைச்சர் இந்த விஷயத்தில் தலையிடணும். வெறும் 6% இருக்கிற கிறிஸ்தவர்கள் 60% பள்ளிக்கூடங்கள் அனுமதிச்சிருக்காங்க. எல்லா கிறிஸ்தவ பள்ளிக்கூடம் வாத்தியாருங்க பூரா வாத்தியாரும் ஏறத்தாழ 60% மேலே கிறிஸ்தவ வாத்தியார்களே இருக்கிறான். பேர் தமிழ் பேர் வச்சுருக்காங்க. அதனால் இந்த நம்முடைய பள்ளிக்கல்வித்துறையை இந்த கிறிஸ்தவர்கள் காப்பாற்றணும். அதுக்கான முயற்சிகளை அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டும். நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தமிழகத்திற்கு வருகை தந்து இந்த ஜிஎஸ்டி வரி விதிப்பு அதில் என்ன மாற்றம் செய்யணும், வியாபாரிகளுடைய குறை என்ன, தொழிலாளர்கள், தொழில் முனைவோர்கள் இவங்களெல்லாம் கூப்பிட்டு பேசுகிறாங்க, கருத்து கேட்குறாங்க. அதில் அந்த ஜிஎஸ்டி வரி விதிப்பு முறையவே ஏதோ தவறு, ஒரு நகைச்சுவைங்கிற மாதிரி அவங்க என்ன நோக்கத்துக்கு வந்தாங்க? எல்லா வணிகர்களும் நன்றி தெரிவிக்கிறாங்க, எல்லா தொழில் முனைவோரும் நன்றி தெரிவிக்கிறாங்க. ஆனால் இந்த
டிஎம்கே 200 ரூபா மீடியா, ஆதரவு மீடியா வேணும்னு ஏதோ வந்து அதை ஒரு நகைச்சுவையாக, ஒரு கேலி பொருளாக, வேறொரு விஷயத்தை பேசு பொருளாக மாற்றி இதை வந்து அவங்க வந்து சிதைச்சிருக்கிறாங்க. இப்போ வந்து நம்முடைய நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். தமிழகத்தில் இந்த ஜிஎஸ்டி வரி விதிப்பு முறை வெற்றிகரமாக செயல்படுது. தமிழ்நாட்டுக்கு வரி வருவாய் அதிகரிச்சிருக்கு. 50% ஜிஎஸ்டினா 50% தமிழ்நாடு ஜிஎஸ்டிக்கு தானே வருது. அதனால் இந்த மாதிரியான விஷயங்களில் நீங்கள் தப்பாக எடுத்துக்க வேண்டாம். தொடர்ந்து மக்கள் பணி ஆற்றல் சொல்லி அவருக்கும் பிள்ளையார் அவர்கள் பரிபூர்ணமாக கிடைக்க பிரார்த்தனை செய்து நிறைவு செய்கிறேன். இந்த ஒரு ரெக்வஸ்ட், இப்போ காலையில் நீங்கள் போனீங்கன்னு சொன்னீங்கல்ல அந்த ஸ்கூலுக்கு, ஒரு எதிர்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறீங்கள, அதனால் உங்கள் சைட்லேருந்து என்ன ஒரு சொல்கிறீங்க? இல்லை, நாங்கள் வந்து நீ சட்டப்படி தான் சந்திக்கணும். சட்டப்படி தான் தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் கேட்டோம் என்ன நடந்தது அங்கே, ஓகே, என்ன தப்பு நடந்தது, ஓகே, யார் மேலே தப்பு. மாற்றுத்திறனாளியை அவமதிக்கிற மாதிரி அவர் என்ன பேசினார்? அப்படி ஒன்றும் பேசலையே. சும்மா திமுக ஏஜென்ட் சங்கம் 2 சங்கத்தை வச்சுக்கிட்டுங்க அவங்களே புகார் எழுதிவாங்க. எப்படி பிசிஆர் ஆக்டை தப்பாக பயன்படுத்துகிறாங்க, அது மாதிரி மாற்றுத்திறனாளி அவங்ககிட்ட எழுதி வாங்கிட்டு கேஸை போட்டு ஏதோ மாற்றுத்திறனாளிகளுக்கும் பிற்போக்கு பேச்சாளருக்கும் பிரச்சனை என்ன? இது பிரச்சனை இது முதலமைச்சர் ஊர்லேருந்து இப்போ வெளிநாட்டிலேருந்து திரும்பிட்டாரு. அவர்கிட்ட இந்த விஷயம் பற்றி எதனா மனு கொடுக்க விரும்புகிறீங்களா? நான் அவர்கிட்ட அல்ல பூரா சங்கரையும் அவருக்கு தெரியும். அவர் வந்து இந்த கிறிஸ்தவர்கள் பிடியில், இந்த கம்யூனிஸ்டுகள் பிடியிலேருந்து வெளியே வரணும். இதுக்கு ஒரு நல்ல தீர்வு காண்பார். அப்போ தான் நிச்சயமாக அது மாறும். ஏன்னா அவங்க வீட்லேயே நல்லா பூஜை பண்ணுறாங்க, போகிறாங்க, வர்றாங்க. அவங்க நடத்துகிற ஸ்கூல்லேயே இதெல்லாம் நடக்குது. இவங்க அழைச்சி தானே அவர் ஸ்கூலுக்கு பேச வந்திருக்காரு. நம்ம ஆள் அவர் என்ன பேர், மகாவிஷ்ணுவா? நான் இப்போ தான் கேள்வி. அவர் போய் நம்ம அன்பில் மகேஷ் கூட ஃபோட்டோ எடுத்துருக்கிறாரு, முக ஸ்டாலின் ஃபோட்டோ எடுத்துருக்கிறாரு. அவர் உங்கள் ஆள் தானே. இதில் என்ன கிறிஸ்தவர்களுக்கு வைத்திருச்சல்னு, இதில் என்ன கம்யூனிஸ்டுகளுக்கு வைத்திருச்சல்? இதில் ஏன் மீடியாவில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் சேர்ந்து இந்த மகாவிஷ்ணு என்னமோ உலக தீவிரவாத மாதிரி சித்தரிக்கிறேன்? கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். முக ஸ்டாலின், பள்ளிக்கல்வித்துறை, அது நிச்சயமாக அவங்களுக்கும் தெரியும். இனிமேல் புரிஞ்சுக்குவாங்க. நன்றி.